இந்த வெள்ளைக்காரங்களுக்கு கரடி மேல அப்படி என்ன ஒரு அப்சஷனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 1900s லிட்டரலி கரடி கூட ரெஸ்லிங் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அவங்களோட மேஸ்குலினிட்டியை வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்காக. இந்த பேர் ரெஸ்லிங் அப்படிங்கிறது அந்த காலத்துல பெரிய ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்திருக்குது. சர்க்கஸ்ல எல்லாம் வந்துட்டு இதுவே தனியா ஒரு ஷோ நடத்திருக்காங்க. மக்கள் எல்லாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒருத்தர் கரடி கூட ரெஸ்லிங் பண்ணிட்டு இருப்பான். அது நல்லா இருக்கிற கரடி கூட ரெஸ்லிங் பண்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த கரடியை டார்ச்சர் பண்ணி பல்ல புடுங்கி நகத்தையெல்லாம் உடைச்சு ஒரு குட்டியோண்டு கூண்டுல போட்டு வச்சிருவாங்க. அந்த கரடி வீக்கா இருக்கணும் அப்படிங்கறக்காக அதுக்கு சரியா ஃபீடும் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி அந்த கரடி மேல ஏதாச்சும் பயமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரக்ஸும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணி அந்த கரடியை வீக்காக்கி இவங்க போயிட்டு அதை தோக்கடிச்சு இவங்களோட மேஸ்குலினிட்டியை காட்டுறாங்களாமா. நல்லா இருக்குதுடா. சில பேர் இந்த மாதிரி கரடி கூட சண்டை போடணும் அப்படிங்கறக்காகவே காசு கொடுத்து வருவாங்களாமா. இது ஒண்ணு பழங்காலத்தில் நடந்த விஷயம் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ரெக்கார்டர் பியர் ஃபைட் வந்துட்டு 2010 நடந்திருக்குது அமெரிக்காவில். எனக்கு இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு கேட்கறக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக புதுசாக இருக்குது. நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட இதே மாதிரி காலையை அடக்கி வந்துட்டு நம்மளோட மேஸ்குலினிட்டியே காட்டுவோம். என்னதான் ஒரு அனிமலை நம்மளோட யூஸ்க்காக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தப்பாக இருந்தாலும் நம்ம அவங்களவுக்கு மோசமாக பண்ணலை. நம்ம ஊரில் வந்துட்டு காளை மாட்டையில வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பார்த்துப்பாங்க. அது குளிப்பாட்டி விட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லாவே பார்த்துப்பாங்க. ஏன்னா இங்கே நடக்கிற போட்டியில் வந்துட்டு காலை அடக்கிட்டா அடக்கிறவருக்கு காசு இல்லை அப்படின்னா இந்த காலையை வளர்க்குறவருக்கு காசு. அதனால இங்கே வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கேமாக வச்சு இருந்திருக்குது. ஆனால் இந்த கரடி சண்டை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி வீக்காகி இவனை ஜெயிச்சு வந்துட்டு பெரிய காட்டிக்கிறது பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக.